இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 36, மெய் உணர்தல், குறள் எண் 360. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் இதுதான். அதாவது, காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஞான யோகங்களில் முதிர்ச்சி உடையார்க்கு விளைவு, வெறுப்பு, அபிச்சை என்னும் இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயருங்கூட கெடுதலான் அவற்றின் காரியமாய வினைப்பயன்கள் உளவாக என்கிறார். அதாவது, துன்பங்களுக்கெல்லாம் காரணமான செயல்கள் மூன்று. 1 காமம், ஆசை. 2 சினம். 3 அறியாமை. இந்த மூன்று குணங்களையும் அழித்தாலே துன்பம் இல்லை. இதான் சொல்கிறார், மூன்று குணங்களையும் அழித்தாலே துன்பம் இல்லை. ஆசையாகிய பற்றுதல் இல்லையே, சினமாகிய செருக்கு இல்லையே, அறியாமையாகிய மயக்கம் இல்லையே, துன்பமும் இல்லை. காமம், வெகுளி, மயக்கம் என்ற மூன்றினுடைய பெயரும் கெடும்படி வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் கெட்டுப்போகும். இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. அதாவது, கடைசி குறள் தாங்க அவருடைய. என்றைக்குமே கடைசி குறளில் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வருவார், கடைசி குறளில் அடித்து பேசிடுவாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு லியோ டால்ஸ்டாய்லாம் போய் ரஷ்யாவில் போய் பரப்புவாரா? லியோ டால்ஸ்டாய் தான் மகாத்மா காந்திக்கே சொல்லியிருக்காரு. அவர் மகாத்மா காந்தி, இது என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கா? அதுக்காகவே அவர் தமிழ் மொழி மூலத்தை கற்க வேண்டும், திருக்குறளின் மூலத்தை கற்க வேண்டும் என்றே தமிழ் மொழியை கற்க விரும்பினார். நாம் தமிழை கற்க விரும்பினார். அவ்வளவு மகாத்மா காந்தி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். லியோ டால்ஸ்டாய், வீரமா முனிவர், ஜியோ போப்பு இவர்களெல்லாம் இருந்திருக்காங்க. இவர்களெல்லாம் வெளிநாட்டிலே பரப்பியவர்கள். நம்முடைய இப்போ கூட சமீபத்தில் நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தார்கள ககன்சிங் பேடி, எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய நிர்வாக இயக்குனராக இருந்தார், மேலாண்மை இயக்குனராக இருந்தவர். அவருடைய அப்பா பஞ்சாப் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் இந்த திருக்குறளை. அது மட்டுமல்ல, இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு ஜனாதிபதி, அவர்கள் செந்தாளி மொழி, அவர்கள் ஒரு மலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். செந்தாளி மொழி, அந்த மொழியிலே மொழிபெயர்ப்பது யார் மொழிபெயர்த்திருக்காருன்னா, நம்ம தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த குறிஞ்சி இயக்கம்னு என்ற ஒரு இயக்கம், தமிழ் இயக்கம் மொழிபெயர்த்திருக்கிறது. அப்போ இதுவரை 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான். அதனால தான் திருக்குறள் இந்த கடைசி பாருங்களேன், இது எவ்வளோ அற்புதமாக. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? ஒரு மனிதனுக்கு தேவை காமம் தேவையா? அதாவது ஆசைக்கு அடிபணி, அதாவது ஆசையை ஆசைக்கு அடிமையாகிறது, சினத்துக்கு செருக்காகிறது. சினத்தை வச்சுக்கிட்டு செருக்கு, நம்ம தான் பெரியவன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மயக்கம், அறியாமை தான் மயக்கம், அறியாமை. இது மூணும் தான் ஒரு மனிதனுக்கு அழிவை தருவதுன்னு சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதெல்லாம் நினச்சி நீங்கள் பார்க்கணுங்க. வாழ்க்கையில் மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன்,
மாணவ செல்வங்கள் தினந்தோறும் இந்த குறளையெல்லாம் படித்தால் நிச்சயமாக, ஏன்னா இன்றைய உலகம் நவீன உலகம். அதாவது இந்த நவீன உலகத்தில் நாம் எந்த நேரம் பார்த்தாலும் அலைபேசியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலைபேசியை பார்க்க வேண்டாம், அதை நீங்கள் நிறுத்திவிட்டு திருக்குறளை படியுங்கள். அலைபேசிக்கு முக்கியமானதுக்கு உபயோகித்து கொள்ள வேண்டும். திருக்குறளை படியுங்கள். தினமும் ஒரு திருக்குறள் படித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. எழுதி வச்சுருங்க இன்றைக்கி டைரியில், என்ன குறள் இன்றைக்கி படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.